What's up guys, this is Candid. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா ஒரு எப்பவுமே குளிர்ற ஒரு இடத்துல இருக்கோம். பெங்களூர். காலையில தான் வந்து இறங்கினேனே. என் ஃப்ரெண்டு வந்து பெங்களூர்ல இருந்து ஷிஃப்ட் ஆகி சென்னையில இருந்து ஷிஃப்ட் ஆகி பெங்களூர் வந்திருக்கான். அவன் இங்கதான் தங்க போறானே ஒர்க் விஷயமா. அவன் என்ன சொன்னான்னா ஒரு 1 வீக் வா, எனக்கு தங்கி சில விஷயங்கள்லாம் செட் பண்ணி கொடு வீட்டுல. ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ஸ் வந்து நிறைய விஷயம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா, நானும் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஒரு வாரம் ஃபுல்லா பெங்களூர் தான் இருக்க போறோம். வீடியோஸ் எல்லாமே வந்து பெங்களூர்ல இருந்து வரப்போகுது. அதுல ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னா, அபி அக்கா வந்து ரீசெண்டா 10K ஸ்டெப்ஸ்லாம் தினமும் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அது மேல எப்படிடா கிளாக் பண்றாங்க டெய்லி 10K அப்படின்ட்டு. அதை தாண்டி நான் எப்படி போகணும்னு நினைச்சேன்னா, அந்த 10K ஒரு பேஸ் ஐடியாவை வச்சு பெங்களூர்ல ஒரு 5 நாள் இருக்கேன். இந்த 5 நாளுக்குள்ள என்னால எவ்வளவு நடக்க முடியும், எவ்வளவு ஸ்டெப்ஸை வந்து நான் அக்குமுலேட் பண்ண முடியும்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஒரு சேலஞ்சா நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு 5 நாள்ல நான் டெய்லி ஒரு 20,000 போனா கூட 1,00,000 ஸ்டெப்ஸ் நடக்க முடியும். அது வந்து எனக்கு கேட்க பிரமிப்பா இருக்கு. ஏன்னா நடக்கிறதுன்றது 10K ஓகேன்னு நினைக்கிறேன். பட் வந்து 20K எல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டயரிங்கா தென் போர் அடிக்கும்னு நினைக்கிறேன் லாங் டேர்மா நடந்துட்டே இருந்தா. பட் ஃப்ரெண்டும் வந்து ஆக்சுவலி நடக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கான் போல. தினமும் அவனும் 10K அது மாதிரி போட்டுட்டு இருக்கான் போல. ஸோ அவனையும் நான் கூட்டிட்டு இந்த மாதிரி வா போலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல இருக்கேன். இது வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கா தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரே நேரத்துல 20K நடந்தா ஐ வில் கிவ் அப் ஈஸிலி. எனக்கு மத்த விஷயங்கள்லாம் வந்து ஷூட் பண்ணணும், மத்த விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருக்கு லைட்டா. அதனால என்ன பண்ண போறோம்னா, எல்லா மார்னிங்கையும் நம்ம ஃபர்ஸ்ட் வின் பண்ண போறோம். அதான் பிளான். மார்னிங் எந்திச்சதுமே எவ்வளவு மேக்ஸ் அடிக்க முடியுமோ 20K கிட்ட அதை அடிச்சுட்டு மிச்சத்தெல்லாம் வந்து அந்த நாள் ஃபுல்லா அடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான். 1 lakh வந்து பேர் மினிமமா நான் கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன் இந்த சேலஞ்சுக்கு. 1 lakh மேல போனா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் என் மேலேயே. ஒரு விஷயத்தை ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு பூஸ்ட் கிடைக்கும் ஃபிட்னஸ் மைண்ட் செட்ல. ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடக்க முடியுதுன்னு ஒரு சேலஞ்சா பண்ண போறோம். 5 நாள் எல்லா நாளுமே நான் வந்து ஒண்ணா காட்டுறேன். இன்னைக்கு வந்து காலைல வந்து ஒரு 4 மணிக்கு தான் இங்க வந்தேனே. சூப்பரா இருந்தது கிளைமேட். நானும் அந்த டிரைவர் அண்ணாவும் பேசிட்டு அப்படியே வந்தோம். இறங்கின உடனே டீயை போட்டு என் ஃப்ரெண்டும் வந்துட்டான் என்னை பிக் பண்ண. அந்த உடனே என்னது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். செம குளிர். காலையிலேயே கெவினும் ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். பெங்களூர் செம்ம அழகாக இருந்தது காலங்காத்தால். நாங்கள் அப்படியே நடந்து போய் கெவினுக்கு எங்கே செடியெலாம் வாங்கலான்னு டிசைட் பண்ணிவிட்டு வேறு ஒரு ரூட் எடுத்தோம். அந்த ரூட்டு மச்சாவாக இருந்தது. ஏதோ ஒரு வில்லேஜுக்குள்ளே போகுதுன்னு நினைக்கிறேன். ரோடை நீங்களே பாருங்களேன். நடுவில் இந்த மாதிரி தோட்டம்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வேர்லாம் சாப்பிடலாம் தெரியுமா? அப்படியாடா? வேர்லாம் சாப்பிடலாம்ல. ஊரில் சாப்பிடலாம். அப்படியாடா? சாப்பிடலாம். லாஸ்ட் பண்ணி எடுத்து இன்னும் பச்சையாக வரும், இன்னும் சின்னதாக வரும். ஆக்சுவலி நியூ இன்ஃபர்மேஷன். வாக் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு கெவின் எனக்கு எக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுத்தான். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவன் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என் தலைவன் குக்கெலாம் பண்ணுவான்னு எனக்கு இப்போ தான் தெரியுமே. ஏன்னா அவனுக்கே இப்போ தான் தெரியும், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கான். சூப்பராக ஒரு கறி குழம்பு வச்சாங்க ஐஸ். செம்மையாக அவங்க அம்மா கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க போல். அது பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் எடிட் பண்ண ஆரம்பித்தேன். காலையிலே நாங்கள் வந்து ஒரு 14,000 ஸ்டெப்ஸ் முடிச்சிட்டோம். அண்ட் தென் ஈவினிங் திருப்பி நடக்கலாம் அப்படின்ட்டு ஏரியா கைஸ்க்கெலாம் ஒரு வணக்கத்தை போட்டு திருப்பி நடக்க ஆரம்பித்தோம் கைஸ். எங்கே போகிறோன்னே தெரியாமல். பெங்களூர் ஈவினிங் சூப்பராக இருந்தது பார்க்கவே. கெவின் வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அங்கே போயிட்டு சும்மா பார்த்துட்டு பக்கத்துலேயே ஒரு புக் ஸ்டால் இருந்தது, அங்கே போனோம். ஐ ஹோல்ட் த 4 Aces. அதாவது மோட்டிவேஷன். என்னடா டே கெவின் மோட்டிவேஷன் எடுக்கலான்னு பார்த்தா ஐ ஹோல்ட் த 4 Acesன்னு இருக்கு. இங்கே பார்த்தா அங்கே இந்த புக்கை வந்து நான் 25 ரூபாய்க்கு வாங்கினேன். வீட்டுக்கு வரும்போது நாங்கள் வந்து 18K ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் நாளுக்கு. சாப்பிட்டுட்டு திருப்பி நடக்கலான்னு பிளான் பண்ணேன். முடிச்சிடலாம் 20,000 இன்னைக்கு. அவன் வந்து வீட்டுக்குள்ளேயே நடக்கிறதுனால அவன் வந்து ஒரு 19 நடந்துட்டான். நான் இன்னைக்கு தூங்கிட்டேன். முடிச்சிடலாம் கைஸ். முடிச்சுட்டு இன்னைக்கு டே முடிச்சிக்கலாம் கைஸ். தெரியாமல் ஷார்ட்ஸ் போட்டு வந்துட்டேன். குளிருது. ஆக்சுவலி நான் வந்து நேற்று சென்னையில் இருந்தது, இன்னைக்கு பெங்களூர்ல இருக்கேன்னு மறந்துட்டேன். ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்திருக்கான். வரப்போகிற நாட்கள் எல்லாமே வந்து எடிட் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டே இன்ட்ரோடக்ஷன்னால கொஞ்சம் இழுத்துட்டேன் கைஸ். நம்ம வந்து ஒரு வழியாக முடிச்சிட்டோம் 20,000. அண்ட் தென் அது கொஞ்சம் மேலே நினைக்கிறேன் ஒரு 100 or 400 ஸ்டெப்ஸ் அதிகமாக முடிச்சிருக்கோம். இந்த பசங்களாம் ஏரியா கைஸுக்கு வந்து கொஞ்சம் டாக் ட்ரீட்ஸ் எல்லாம் போட்டு மேலே போய் தூங்கிடுவோம். இதோட டே 2ல பார்க்கலாம். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ரெண்டாவது நாள் வந்து நான் காலையிலே வந்து தூங்கிட்டேன் கைஸ்.
கெவின் வந்து நான் தூங்கினாலும் நான் வாக்கிங் போகிறேன் அப்படின்ட்டு ஒரு 8000 ஸ்டெப் முடிச்சிட்டான். நான் இப்போ தான் எந்திச்சு குளிச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் வெளில போய் வீடியோஸ் எடுக்கலாம்னு நினச்சிருக்கோம். ஹோப்ஃபுல்லி அங்கே வந்து ஒரு 10,000 ஸ்டெப்னாச்சும் வெளிலே போட்டுடலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. அது நடக்குமான்னு தெரியல. இன்னைக்கு நான் என்ன நடக்குதுன்னு காமிக்க முடியாது. அது வந்து நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். வந்து எவ்வளோ ஸ்டெப் நடக்குதுன்னு நான் ஒரு ஈவினிங்கை காமிக்கிறேன். அப்புறம் நைட்டு வந்துட்டு ஏரியாவில் கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம் எல்லாத்தையும். என்ன நடந்தாலும் அந்த பேஸ் லைன் 20,000 ஸ்டெப்பை முடிச்சே ஆகும். கெவின் வேற பக்காவா ஏதோ பண்ணியிருக்கான். என் தலைவன் வந்து இங்கே வேலை பார்க்க தான் வந்தான். ஆனால் ஒரு மாதிரி செஃப்பாக மாறிட்டு இருக்கான். கிச்சனுக்கு கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு டிஷ் பண்ணிருக்கேன்டா அப்படின்றான். அதனால டே எதுக்கு வந்து மறந்துட்டு என்னடா பண்ணிருக்க அப்படின்னு. ஸோ வந்து நாங்கள் சாப்பிட்டு இப்போ வந்து போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்க்குறோம். உங்களுக்கு வந்து நான் ஸ்டெப்ஸ் அப்டேட் வந்து பண்ணுறேன் சீக்கிரமா. கெவின் வந்து அன்றைக்கி காலையில் இதுதான் சமைச்சான். தென் காலையிலேயே வந்து ஒரு 233 ஸ்டெப்ஸ் தான் நான் நடந்துருந்தேன் கிளம்புறதுக்கு முன்னாடி. கைஸ் டைம் வந்து 11 மணி ஆகுது நைட்டு. நாங்கள் இப்போ தான் வந்தோமே வெளியே போயிட்டு. நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல போய் வீடியோ எடுத்தோம். அதை வந்து நான் வீடியோ போடும்போது சொல்கிறேன் எங்கே போகணுன்ட்டு. நாங்கள் போன இடத்துல ஆக்சுவலி நிறைய நடக்கணும். நானும் நடப்போம், நிறையா வரும். அங்கே ஒரு 10K முடிச்சுட்டா இங்கே வந்து நடந்துடலாம். ஏன்னா டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம் கைஸ். வரதுக்கே நாங்கள் வந்து எத்தனை மணிக்கு போனோம்னா 1 மணி போல் அந்த இடத்துக்கு போனோம். 8 மணி போல் வெளில வந்தோம். இப்போ இவ்வளோ டைம் ஆயிடுச்சு வரதுக்கு. என்னோட எவ்வளோ நடந்திருக்கேன்னா 4128 அவ்வளோ ஸ்டெப்ஸ் நான் இங்கே நடந்திருக்கேன். 20,000 என் கோல். அது பிரச்சனை இல்லை. பட் தென் இப்போ என்ன சொன்னேன்னா கெவின்ட்டு நீ மேலே போ, நான் கொஞ்சம் நடந்துட்டு வரேன், நான் கொஞ்ச நாச்சும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 20 minutes later. இப்போ வந்து ரொம்ப உள்ள வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கெவின் காலையிலே சொன்னான், டே போ காலியாக இருக்குடா, எதுவுமே இல்லை, கிராமம் மாதிரி இருக்குன்ட்டு. இப்படி தான் இருக்குது. பக்காவான ஒரு ரோடு. பின்னாடி அந்த பேட்ச் வந்து ஃபுல் இருட்டு, நல்ல பிரீஸு, அந்த தென்னை மரம், அந்த ஆடுற கிளை சவுண்டு இப்படியே ஆரோவில் ஃபீலிங் தருது. அப்பப்போ இந்த மாதிரி நடுவில் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வருது. நல்ல வைப்ஸ் தான். என் கோல் வந்து 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே அப்படியே ரிட்டர்ன் ஆகிடணும். பட் இது வந்து கடினமான ஒரு சேலஞ்ச் தான். ஏன்னா நிறையா டிஃப்ரெண்ட்டான விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதில் வந்து வாக்கிங் ஆட் பண்ணுறது வந்து கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கு மேலே வந்து ஆக்சுவலி ஒரு கிராமம் தான் இது. எல்லாருமே தூங்கிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ 20 மினிட்ஸ் இந்த டேரக்ஷனில் நடந்துட்டேன். இப்போ அப்படியே வந்து இந்த டேரக்ஷனில் நடக்க போகிறேன். நடந்து நேராக ரூம் கிட்ட போயிட்டு அங்கே மிச்ச டைம்லாம் ஓட்டிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா லைட்டாக அந்த மிடில் வர டைரக்ஷன் வந்து லைட்டாக பயமாக இருந்தது கைஸ். அதை மட்டும் இப்போ நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்துட்டேன்னா பெஸ்ட் ஆஃப் லக்டா கேண்டிட். நான் இப்போ ஒரு விஷயத்த காட்டுறேன். இதை வந்து நைட் இந்த மாதிரி இடத்துல யாருமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயம் வரும். எனக்கும் பயம் வந்துச்சு அண்ட் வருது. என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க டே, ஒரு மனுஷன் எப்படி நடந்து போகுது நைட்டில். இதை பார்த்துட்டு என் வழியை பாருங்க அப்படியே இருட்டாயிடுது. நான் விளாட்றீங்களா? ஐயோ, செகண்ட் டேவே நான் இவ்வளோ கம்மியாக பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. பட் இதான் நடந்தது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கைஸ் இன்னைக்கு தேர்ட் டே. நேற்று வந்து 9,911 ஸ்டெப்ஸ் தான் பண்ண முடிஞ்சது. நேற்று நாள் கொஞ்சம் டைட்டாக போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு விட்டதை பிடிக்கிறோம். காலையில் 7 மணி ஆகுது. எவ்வளோ நடக்க முடியுமோ நடக்க போகிறேன். லெட்ஸ் கோ. தேர்ட் டே வேற ஒரு வழியை சூஸ் பண்ணோம். அதுவும் சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி ரோடு, நிறையா மாடு, அண்ட் தென் ஒரு அண்ணா உட்காந்து விவசாயம்லாம் பண்ணிட்டு இருக்காரு காலையிலேயே. அதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்தது. கைஸ் நாங்கள் வந்து ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோம். அதை சும்மா காட்டலாம் தான் நாங்களே ஒரு இடத்துக்குள்ள வந்திருக்கோம். இது வந்து ஒரு ஃபார்ம் லேண்டுன்னு நினைக்கிறேன். நான் போகலாமா வேணாமான்னு தெரில. பட் அப்படி ட்ரை. இங்கே ஒரு எறும்பு புத்து இருக்கு. இந்த எறும்பு புத்து வந்து என்னை விட ஹைட்டாக இருக்குது கைஸ். இவ்வளோ பெருசாக கட்டி வச்சிருக்கு. இது எறும்பு தான் கட்டும். அதுக்கப்புறம் பாம்பு வந்து செட்டில் ஆகிடும்னு நினைக்கிறேன். இதுக்காச்சும் ஓப்பனிங் இருக்கா? ஓப்பனிங்கே இல்லைடா ஆக்சுவலி. பட் நைஸ் ஃபைண்ட். சரியான பெரிய ஒரு எறும்பு புத்து. நைஸ். நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு கிராமத்துக்குள்ளேயே வந்துட்டோம். இது என்ன கிராமம்லாம் தெரில. பட் தென் பார்த்தாலே தெரியும் இது ஃபுல்லாக கிராமம்தான். அந்த ஃப்ளாட்டில் எவ்வளோ செடி இருக்குல்ல. நாங்கள் வந்து இப்போ வேறு ஒரு ஏரியாக்கே வந்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் வேளச்சேரியிலேருந்து ஒரு அசோக் பில்லர் மாதிரி நடந்துட்டோம் டிஸ்டன்ஸு. அது சும்மா ஒரு ஃப்ளாட் பார்த்தேன். எப்படி இருக்குல்ல, ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ். எனக்குமே அந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஆசை. நான் வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்லாம் வாங்கலை ஒழுங்காக. பட் நைஸ் ஒர்க். யாராக இருந்தாலும் சரி, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு சின்ன டீ பிரேக். நல்லா இருந்தது. சரி பாவம் கைஸ், அந்த பாம்பு வந்து க்ராஸ் பண்ணும்போது அடி வாங்கி இறந்துட்டு இருக்கு. ஸோ சேட். எங்கே நடக்கிறோன்னே தெரியாமல் ரொம்ப ரொம்ப தூரம் வந்துட்டோம். காலையில் வெயிலே வந்துச்சு, சுட ஆரம்பிச்சிச்சு எல்லாமே. எங்களுக்கு ரொம்ப நடந்ததுனால நான் ஒரு வாட்டர் மெலன், கெவின் ஒரு மோர் குடித்தான். தென் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்ச வீட்டுக்கு போயிட்டோம். பிகாஸ் நாங்கள் வந்து 19,000 ஸ்டெப்பு காலையிலே நடந்துட்டோம். ஈவினிங் நிறைய நடக்கலாம்னு பார்த்தா மழை நின்றோடனே பொறுமையாக வெளியே வந்து ஏரியா பசங்களுக்கு ஒரு ஹாயை சொல்லிட்டு நானும் கெவினும் கொஞ்சம் கிலோமீட்டர் தள்ளி ஒரு சரியான கடை இருக்குது, அங்கே நடந்து போனோம். என்னென்னா கலிஃபோர்னியா பரோட்டோ. இவனும் கொஞ்சம் டயட்லாம் இருக்கின்றதுனால கலிஃபோர்னியா பரோட்டோவில் போயிட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டு எங்கள் நாளை முடிச்சுக்கிட்டோம். அன்றைக்கி மட்டுமே நாங்கள் வந்து 26,000 ஸ்டெப்பு கிட்ட நடந்துட்டோம். விச் இஸ் வெரி குட். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.
அடுத்த நாள் காலையில் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு என் ஃப்ரெண்டை பார்க்கணுன்ட்டு கிளம்பிட்டேன். பெங்களூரே சூப்பராக இருந்தது. என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வேறு ஒரு வீடியோ எடுக்கிறதுனால என்டையர் டே அங்கேயே போயிடுச்சு. கைஸ் இது வந்து 4th டே. நான் வந்து தோத்துருவேன்னு நினைக்கிறேன் இந்த சேலஞ்சில். ஏன்னா இன்றைக்குமே வந்து செம்ம மழை. நான் வந்து வேற ஒரு வீடியோ பிளான் வச்சுருந்தேன். அந்த வீடியோ பிளான் முடிக்கிறதுக்கே ஈவினிங் ஆகிடுச்சு. நான் இப்போதைக்கே எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன்னா 3086 தான் நடந்திருக்கேனே. இதை தாண்டி நான் எப்படி தான் நடக்க போகிறேன்னு ஒரு ஐடியா இல்லை எனக்கு. நான் வந்து என் ஃப்ரெண்டோட ஸ்டுடியோக்கு போயிட்டு இருக்கேன். அவனை மீட் பண்ணிட்டு அவன் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு மாதிரி ரேண்டமாக பெய்யுது மழை. வீடியோ எடுக்கணும் தான் இந்த ஏரியாக்கே வந்தேனே. பார்ப்போம் இன்னைக்கு எவ்வளோ பண்ண முடியுதுன்னு. நேற்று வந்து நம்ம ஒரு 26,000 பண்ணோம்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்கலாம். லெட்ஸ் கோ. நடந்து போயிட்டு இருக்கும்போது ரைட் சைடில் ஒரு பார்க் இருந்தது. அந்த பார்க்குள்ள பூந்துட்டேன். என் ஃப்ரெண்டு ஒரு கிளாஸ் எடுக்கிறான். அந்த கிளாஸுக்கு தான் போகணுமே இன்னைக்கு. சரி அங்கேருந்து அவங்க கூட அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அது வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ். என் ஃப்ரெண்டு வரதுக்குமே 8:45 ஆகிடும். டைம் வந்து இப்போ 6:45 சம்திங் தான். ஸோ வந்து இப்போ இந்த பார்க்கில் நடந்து சில ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க எவ்வளோ அழுத்த முடியுமோ இன்னைக்கு அழுத்திடலாம் கைஸ். ஏன்னா நாளைக்கு தான் லாஸ்ட் நாள். ஒரு பயங்கரமான விஷயம் வந்து நான் நோட் பண்ணது என்னன்னா, காலையிலேருந்து நான் வந்து பெங்களூர்லாம் சுற்றிட்டு இருக்கேன். பைக்கு ரேப்பிடோ அது இதுன்னு. க்ரீன் ஸ்பேஸுக்கு பெங்களூரில் செம்ம இம்பார்ட்டன்ட் தராங்க. அது வீடுகளாக இருக்கட்டும் அப்படின்னா அது மாதிரி பப்ளிக் ஸ்பேஸஸாக இருக்கட்டும். போத் கவர்மெண்ட் அண்ட் தென் நார்மல் மக்கள் வந்து செடி நிறையா வச்சுருக்காங்க. சிட்டிலையும் சரி அவங்க வீட்லேயும் சரி. இந்த மாதிரி என் சிட்டி ஆவாதான ஒரு செம்ம ஆசையாக இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம சிட்டிலையும் வந்து நிறைய க்ரீன் ஸ்பாட்ஸ் இருக்குது. பட் இங்கே வந்து சிட்டியும் அந்த க்ரீன் ஸ்பாட்ஸும் ஒரு மாதிரி கோ எக்ஸிஸ்ட் ஆகுது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கவே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது வந்து மெயினான ஏதோ ஏரியாவாம். ஃபுல்லாக பார்க்கு தான். பார்க்கில் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா வெளியுமே அப்படி தான் இருக்குது. வேறு லெவல் காய்ச்சிவாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்த்துட்டே நான் ரொம்ப தூரம் நடந்துட்டேன். நடுவில் எனக்கு ஷாபியாக ஃபீல் ஆச்சுன்னு ஒரு லோக்கல் சலூனில் போய்ட்டு ஒரு ஷேவிங்கை போட்டேன். அந்தனா எதுக்கு என் மேலே ரூடாக இருந்தாருலாம் தெரில. பட் கட்டிங்கை வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாரு. அங்கேருந்து கட்டிங்கை முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டோட ஸ்டுடியோவுக்கு நடந்து என் ஃப்ரெண்டை மீட் பண்ணி வீட்டுக்கு வந்து என் ஃப்ரெண்டு கூட திருப்பி நடந்து நான் எவ்வளோ ஸ்டெப் பண்ணேன்னா 15,000 ஸ்டெப்பு தான் பண்ணனேன். இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. பேஸ் லைன் சொன்ன அந்த 1 lakh ஸ்டெப்ஸ் தான் என்னோட டெட்லைன் ஆகிடுச்சு. பிகாஸ் ஐ வாஸ் ஷார்ட் ஆஃப் 27,000 ஸ்டெப்ஸ். அதை முடிக்கணுன்ட்டு வந்தவொடனே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அது ஈவினிங்கும் சாப்பிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நேராக கெவினுக்கு பிளான்ஸ் வாங்கலான்ட்டு நர்சரி போனோம். அங்கே சில பிளான்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு வெதரும் சூப்பராக இருந்தது கைஸ். நான் என்ன நினச்சேன்னா பிளான்ஸை வாங்கி இங்கேயே வச்சுட்டு சூப்பராக நடந்து முடிச்சிட்டோன்னா இன்றைக்கி சேலஞ்சை முடிச்சிரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்குன்னு ஒன்று வந்துச்சு. அதுதான் மழை. டக்குன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வந்து சேட் ஆயிடுச்சு செமையா. கைஸ் பிளான்ஸ் எல்லாம் வந்து வைபாக இருக்கு. பிளான்ஸ் எல்லாம் வந்து சேஃபாக மழை பெய்யுதுன்னு ஏற்றி ஆட்டோவில் ஏற்றிட்டு வீட்டுக்கு போகிறோம். கிட்ட தான் வீடு. வாக்கிங் பண்ணவே முடியாது போல. மழை வந்து அடிக்குது. பட்டிலே ஒரு 1,00,000 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணதுக்குள்ளே நாங்கள் பண்ணுற வார்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் கைஸ் பார்ப்போம் முடிய முடியுதானே. சரி மழையில் நனையக்கூடாது அப்படின்னா ஒரு காருக்காரன் சேரஸ்டான் ஃபுல்லாக மேலே. இந்த சைடு ஃபுல்லாக தண்ணி போடுது. ஆட்டோவில் எதுக்கு ஏறனே தெரில. நனைஞ்சுனே நடந்து போயிருக்கலாம் போல வீட்டுக்கு. வீட்டில் பார்க்குறோம் கைஸ் மாதிரியா இருக்கும். குளிக்கல கைஸ். நம்ம வந்து இந்த சேலஞ்சை முடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சு விட்டுரும் அப்படின்னு நினச்சா மழை பெய்ய கொட்ட ஆரம்பிச்சிச்சு. வெளில சரியான மழை பெஞ்சுன்னு இருக்குது. சேலஞ்சை முடிக்க முடியாதுன்னு நினச்சி வீட்டுக்குள்ளேயே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அது ஒரு பயனும் இல்லை. பிகாஸ் சின்ன இடத்துல தான் நடக்க முடிஞ்சது. அதனால் ஸ்டெப்ஸே கவுண்ட் ஆகலை. ஸோ என்ன பண்ணேன்னா மழை நின்றக்கப்புறம் நானும் கெவினும் திருப்பி ரோட்டுக்கு போனோம். சேராக இருந்தது. பட் ஸ்டில் நடந்து போயிட்டே இருந்தோம். இன்னைக்கு காலையில் என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து இங்கே வரும்போதே கெவின் ஆல்ரெடி வந்து இங்கேருந்து ஏதோ ஒரு டோல்கேட் வரைக்கும் நடந்துட்டு திருப்பி வந்துட்டான். அதுலேயே அவன் செம்ம லீட் அடிச்சிட்டான். இப்போது நம்ம ஃபுல்லாக இந்த 5 நாள் நடந்து எவ்வளோ வந்திருக்கோன்னா 5ஆவது நாள் டைம் வந்து 10:17. நம்ம வந்து 92,142 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம். இன்னும் நமக்கு வந்து ஒரு 8,000 ஸ்டெப்ஸ் தான் நடந்தால் நம்மளோட பேஸ் லைனாக இருந்ததில்ல. ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் கைஸ். பேஸ் லைனாக இருந்த அந்த 1 lakh ஸ்டெப்ஸ் நம்ம நடந்துருவோம். 1 lakh ஸ்டெப்ஸ் நடக்கிறது சும்மா இல்லாமல் வேறு வீடியோ எடுத்துகிட்டு 5 நாளில் பண்ணுறது வந்து கஷ்டம்தான். பட் பண்ணியே தீர்றோம் 12 மணிக்குள்ளே. ஏன்னா எனக்கு வந்து பஸ் இருக்குது நைட்டு ஒரு 1 மணிக்கு சென்னைக்கு. அதுக்குலாம் நம்ம முடிச்சே ஆகணும். லெட்ஸ் கோ. இப்போ நான் கெவினை விட்டுட்டு நான் கொஞ்சம் நடக்கிறேன்டா, ஸ்டெப்ஸ் நான் கவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். வாங்க முடிக்கலாம். அதை மழை வராமல் இருந்தால் சரி. காய்ஸ் இப்போ இந்த நாய் வந்து சேத்துல நாளே நடந்து வந்திருக்கோம். மழைலாம் பெஞ்சு மழையை பார்க்காம அது வந்து மழை தாவின்னு இருக்கு. புடி 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 புடி. இது வந்து கெவின் வந்து சாப்பாடு போகிற நாய் கைஸ். நான் இன்னுமே நடந்து தான் இருக்கேன். கெவின் வந்து ஆல்ரெடி அவனோட 1 lakh ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டான்.
ஸோ குட். ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் ஹிம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் சும்மா இனிஷியேட் பண்ணேன், அவன் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து இப்போ 25,921 ஸ்டெப்ஸில் இருக்கேன். நான் இன்றைக்கி என்ன கோலில் முடிக்கணும்னா 26,700 முடிக்கணும். ஸோ இன்னும் ஒரு 750-ish ஸ்டெப்ஸ் இருக்குது. டைம் வந்து 11:30 ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு எத்தனை மணிலேருந்து நான் நடந்துட்டுருக்கேன்னா எனக்கு தெரில. பட்டு காலையில் ஒரு 3,000 ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வரும்போதே ஒரு 3,000 இருந்தது. அங்கேயே கொஞ்சம் நடந்தேன் கடைக்கெலாம் போயிட்டு. அண்ட் தென் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படியே நடந்து இப்போது 25,921 ஸ்டெப்ஸில் வந்து நிற்கிது. நம்ம முடிச்சிருவோம். நான் முடிச்சுட்டு இதை பேசுகிறேன். இன்னும் ஒரு 700 ஸ்டெப்ஸ் தான். ஒரு வழியாக முடிச்சாச்சு கைஸ். டைம் வந்து 11:38. நான் வந்து ஃபைனலாக 5 நாளில் 1,00,000 ஸ்டெப்ஸ் நடந்துட்டேன். 1,02,000 ஸ்டெப்ஸ். எனக்கு எப்படி சொல்கிறேன்னே தெரியல கைஸ். சந்தோஷமாக தான் இருக்குது முடிச்சது. நான் வந்து என்னோட மிச்ச விஷயத்தெல்லாம் வந்து மேலே போய் குளிச்சுட்டு பேசுகிறேன். எனக்கு என்னெல்லாம் தோணுச்சு அப்படின்ட்டு. கைஸ் ஒரு வழியாக அந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. நான் என்ன பேசணும்னு நினச்சேன்னா, இந்த 1,00,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது வந்து நான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். நிறைய இடங்கள் போகணும், அதை நிறைய பேரை மீட் பண்ணணும், நிறைய வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சதுனால டக்குன்னு அது ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இன்னைக்கு நடக்கவே இல்லை அப்படின்ட்டு. பட் எப்படியோ முடிச்சிட்டோம். 20K தினமும் பண்ணலனாலும் அதை அப்படியே அடாப்ட் பண்ணி இன்னும் சில நாட்கள் அதிகமாக நடந்து முடிச்சிட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன சேலஞ்சஸ்லாம் நான் வந்து எனக்கே நானே வச்சு கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு சின்ன எட்ஜ் கிடைக்குது எனக்கு. ஒரு டிசிப்ளினில் ஒரு லெவல் ஏறின மாதிரி இருக்குது. பிகாஸ் 1,00,000 ஸ்டெப்ஸ்ன்றது வந்து ஈஸியாக தான் இருந்தது கேட்குறதுக்கு. பட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி சேலஞ்ச் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டோன்ட் ஓவர் ஸ்ட்ரெஸ் இட். பட் ட்ரை பண்ணி இஃப் சப்போஸ் ஒரு 5 நாள் அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ளே உங்களால் உங்களோட ஆஃபீஸ் லைஃப்பில் அப்படின்னா காலேஜ் ஸ்கூல் லைஃப்பில் 1,00,000 ஸ்டெப்ஸ் நடக்க முடியுது அப்படின்னா அதோட நடந்த அந்த ஸ்டெப் கவுண்ட்ஸ் எல்லாமே எனக்கு அனுப்புங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கன்சிடர் லைக்கிங், கமெண்டிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங். அண்ட் தென் இப்போ நான் வந்து பஸ் ஏற போகிறேன். சென்னையில் மீட் பண்ணலாம். பாய்.